இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல் காசா பிரச்சனை எஸ்கலேட் ஆயிருச்சு அப்படிங்கறது நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இஸ்ரேலுக்கு போர் அப்படிங்கறத சொல்லல, நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த ஹனியானவர்களோட அசாசினேஷன் அப்போ ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல, தெளிவா இந்த பிரச்சனை எப்படி நடக்கும் அப்படிங்கிறது போல. சோ அதே போலதான் போரை வந்து டிக்ளேர் பண்ணிக்க மாட்டாங்க, இப்ப வரைக்கும் சொல்லல, இதுக்கு மேலேயும் சொல்ல மாட்டாங்க. எஸ்கலேஷன்ங்கிறது அடுத்த கட்ட நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாற்று கருத்தையில இது நீண்ட நாளுக்கான போரா இருக்க போது எடுத்தவங்க ஒருத்தவங்க ஈஸியா யாராலையும் முடிச்சிட முடியாது அப்படிங்கிறது எல்லா பார்ட்டிஸ்க்கும் தெரிஞ்சிருச்சு. அதாவது லெபனான் ஆதரவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு, அதுவும் மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய சில நாடுகளுக்கும் தெரிஞ்சிச்சு. அதே போல இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் தெரியும் இது வந்து நீண்ட நாளுக்கான போர் தான், அதுக்கான அடித்தளத்தை போடணும், ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எக்கனாமி ரொம்ப அதிக அளவுக்கு அடிவாங்கும் அப்படிங்கிற மாற்று கருத்தே இல்ல. பல நாடுகளோட எக்கனாமியும், அதுவும் குறிப்பா இந்த குளோபல் சவுத் எல்லாம் வளர்ந்துருச்சு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது இல்லையா. நம்ம பெருமளவுல வளர்றோம், நம்மளோட எக்கனாமி எல்லாம் க்ரோ ஆகுறதுனாலதான் பெருமளவுல கேள்வி கேட்கிறோம். இப்ப வர்த்தக பாதை இல்லாம நம்ம எல்லா பக்கத்துலயும் அடி வாங்கும் போது நம்மளோட எக்கனாமி எல்லாம் டவுன் ஆக ஆரம்பிக்கும், திரும்பவும் நம்மளோட வாழ்வாதாரம் எல்லாம் கேள்விக்குறியாகும். வறுமை கோட்டுக்கு கீழே போகும்போது என்னங்க பண்றது, எல்லாம் போயிட்டு யூஎன்ல உட்காந்து நம்ம வீட்டை பவர் வேணும்னு கேட்க முடியுமா? சோ அதுக்காக திட்டமிட்டு இந்த போற பல நாட்களுக்கு இழுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. என்ன ஏதுங்கிறது தெரியல. ஏன்னா இப்ப வர்த்தக பாதைங்கிறது ரொம்ப ரொம்ப தேவை. அது இல்லை அப்படிங்கும்போது அது செய்யணும், அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. பட் அது இல்லை அப்படிங்கும்போது, துண்டிக்கப்படுது அப்படிங்கும்போது வர்த்தகமே நடக்காதுன்னா என்ன செய்ய போறது அப்படின்ற கேள்விகள் வருது இல்லையா. ஏன்னா மேற்குலக நாடுகள் ரொம்ப வீக்கா இருக்காங்க, ரஷ்யா அந்த பிரச்சனை ஜெயிச்சிட்டாங்க. சோ அந்த ஒரு காரணத்தினால மற்ற நாடுகள்லாம் ஒரு கூட்டமைப்பு வச்சுக்கிட்டாங்கன்னா மேற்குலக நாடுகள்ன்றதே இல்லாம போயிருமே, ஆதிக்கம் இல்லாத போயிடும் இல்லையா. சோ அதுக்காக மேபி இந்த வர்த்தக பாதையெல்லாம் கம்ப்ளீட்டா ஷட் டவுன் பண்றதுக்காக ஒரு போர் நடக்குதா இங்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. பொறுத்திருந்தா பார்க்கணும் இந்த பகுதி எந்த மாதிரியான ரியாக்ஷன் இதுக்கு மேல வரப்போகுதுன்னு. ஏன்னா நேத்திக்கு மட்டுமே லெபனானுக்குள்ள போய் தாக்குதல் பண்ணியிருந்தாங்களே ஆஸ்ட்ரைக்ல, இதுல 95க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துட்டாங்க, 170க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைஞ்சிட்டாங்கன்னு சொல்லப்பட்டு வருது லெபனானுக்குள்ள இருந்து. அது மட்டும் இல்லாம சிரியாலையும் போய் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது யமன் ஹவுதிஸ் மேல போய் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல் தரப்பு இருந்து. இப்ப பதிலுக்கு அவங்க தரப்புல இருந்து ஒரு ட்ரோன் ஏவி விட்டுருக்காங்க. ட்ரோன் ஏவி விட்டதுனால டெல்லவிவ்ல வந்து தாக்குதல் பண்ணதா சொல்லப்பட்டு வருது. ஆனா இழப்புகள்ன்றது ரெசிஸ்டன்ஸ்க்கு இப்போதைக்கு அதிகமா இருக்கு. ஆனா நாளாக ஒரு கட்டத்துக்கு மேல இழப்புகள் இஸ்ரேலுக்கு வர ஆரம்பிச்சிருமா அப்படின்ற கேள்விகள் வருது. ஏன்னா இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல ஃபெயில் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத பல அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்லப்பட்டு வருது. நீண்ட நாளுக்கான போரா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்காது. இஸ்ரேலுக்கு ஒரு மிகப்பெரிய டைம் பாம் காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சில அனலிஸ்ட் தரப்புன்னு சொல்றாங்க. பட் ஆனா இல்ல, இஸ்ரேல் கிட்ட சூப்பர் மர்சி இருக்கு, ஏர் சூப்பர் மர்சி இருக்கு. ரெண்டாவது மேற்குலக நாடுகளும் குறிப்பா அமெரிக்காலாம் ஓடோடி வந்து கேட்காமயே அதிகமான ஆயுதங்கள் டெலிவரி பண்ணுவாங்க. அந்த ஒரு காரணத்தினால இஸ்ரேலுக்கு இது போல தட்டுப்பாடே இருக்காது. ஏன்னா ஆயுதம் வியாபாரம் பண்ணாதான் இதுக்கு மேல மேற்குலக நாடுகளா இருக்கட்டும், அமெரிக்கா ஆகட்டும், அவங்களோட வருமானத்தை அதிகப்படுத்த முடியும். ஸோ அதனால அவங்க போர்ல இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. எது எப்படியோ கருத்துக்கள் இது போல பலது வந்துகிட்டு இருக்கு. தாக்குதல் இந்த மிடில் ஈஸ்ட்ல மிக பெருமளவுல இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இப்போ இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா, இது போல லெபனானோட தெற்கு பகுதியில வந்து தாக்குதல் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறதா, அதாவது லிமிடெட் ரைட்ஸ்னு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லெபனானோட ஆர்மி அங்கிருந்து விட்ரா பண்றாங்க அப்படிங்கிறதோட செய்திகள் வந்துருந்தது. ஆனா லெபனானோட ஆர்மி வந்து இல்ல அப்படிங்கிறத அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஹிஸ்புல்லா மட்டும் தான் சண்டை பிடிக்க போறாங்களா, இல்ல லெபனானோட ராணுவத்துக்குள்ளேயும் சண்டை பிடிக்க போறாங்களா அப்படிங்கிறதோட கேள்விகள் வந்திருக்கு. ஏன்னா லெபனானோட தெற்கு பகுதியில ஹிஸ்புல்லா இருக்காங்க, ஹிஸ்புல்லா கூட மட்டும்தான் இவங்க அடிக்க போறாங்களா, இல்ல லெபனானும் சேர்ந்து இஸ்ரேல் மேல போர் தொடுக்க போறாங்களா அப்படின்ற கேள்விகள் யோசனைகள்லாம் இருக்கு. இது ஒன்ஸ் எஸ்கலேஷன் இந்த மாதிரி போகுது அப்படிங்கறது பொறுத்து தான் ஹிஸ்புல்லா மட்டுமா இல்ல லெபனானுமா அப்படின்ற கேள்விகள் வரும். ஒருவேளை லெபனான் ஹிஸ்புல்லா விட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல கண்டிப்பா இந்த ரீஜன்ல பல சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா லெபனானோட ஆர்மி ஒத்துழைப்பு அதிக அளவுல இருந்துருச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு கொஞ்சம் சிக்கல் தான் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு போயிட்டோம் அப்படின்னா அமெரிக்காவோட பென்டகான் இருக்காங்களே, அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குது. எந்த ஒரு மேஜிக் கேப்பபிலிட்டியும் இல்லைங்க. இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை, அதோட போக்க மாத்துறதுக்குலாம் எதுவுமே இல்லைங்க. அது அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு அப்படிங்கறத போல பென்டகான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதெல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாரும் சொல்லிட்டாங்க, நீங்க கொஞ்சம் லேட்டுங்க அப்படிங்கறத பலர் தரப்புல இருந்து நக்கலா பேசப்பட்டு வருது. இந்த அனலிஸ்ட் தரப்புல இருந்துலாம் உங்களோட கருத்துக்கள் என்ன இதை பத்தி அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்தது நாட்டோவோட வெளியேற போக கூடிய சீஃப், அதே புதுசா ஒரு நபர் வந்துட்டார் இல்லையா. சோ அதுக்கு முன்னாடி இவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கடைசி நாட்களில் ஸ்பீச்சுகள் அதிகமா இருக்கு. ஸோ நாட்டோட சீஃபான ஜேம்ஸ் ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் அவர் தரப்பு என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, அதாவதுங்க பீஸ் பிளான் உக்ரைன் வச்சுக்கிறாங்கல்ல, அதை ஆதரிக்கிறதுக்கு வழி பாருங்க, சும்மா பிரேசல் சீனான்னு கொண்டு வராங்களா அதெல்லாம் பார்க்காதீங்க அப்படிங்கிற சொல்லிக்கிறார். ரெண்டாவது அப்படின்னா என்னங்க, உக்ரைன் நாட்டோல சேர்த்துக்கலாமானா நேட்டோல இருக்கக்கூடிய மெம்பர்கள் தான் முடிவு பண்ணும். ஏன்னா ரஷ்யா வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க, அப்படி ஆக்குபை பண்ணி இருக்கும் போதே உக்ரைனை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா இல்லையாங்கிறதுலாம் முழு உரிமையும் நேட்டோட மெம்பர்ஸுக்கு தான் இருக்கு.
மெம்பர்ஸ்குள்ள ஒத்துமை இருக்குங்களா, ஏத்துக்குவாங்களா அப்படின்னா அதுல கொஞ்சம் சிக்கல்கள் இருக்கு. அதனால என்ன பண்றது? அதனால இதே போல குழப்பத்திலேயே இருங்க எல்லாரும் அப்படிங்கிறத போல விட்டுட்டு போயிட்டாரா என்னன்னு தெரியல. டாடா பை பை சொல்லிட்டு அவர் கிளம்ப போறாரு. பட் ஆனா அவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, மோட்டிவேஷனலா இருக்கு. ஸ்லாவா உக்ரைன் சொல்ல தோணுது. சோ உக்ரைன் ஜெயிக்க போறாங்களா? அமெரிக்காவே பென்டகானே சொல்லிட்டாங்க. ஆனா இவரோட ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது உக்ரைன் ஜெயிச்சிருவாங்களோ அப்படின்ற நம்பிக்கை ஒரு எண்ணம் நம்மளுக்குள்ள வர ஆரம்பிச்சிருக்கு. கடைசி வரைக்கும் இந்த நம்பிக்கை கொடுக்கறதா இவங்களோட வேலையா அப்படிங்கிற போல கேள்விகளும் இருக்கு. பட் எது எப்படியோ இது போல ஸ்டேட்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து வந்திருக்கு. அடுத்தது அமெரிக்காவோட ஸ்போக் பர்சனான மேத்யூ மில்லர் அவர்கள் அவரு தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஏங்க உக்ரைன் லாங் ரேஞ்ச் வெப்பன் கேட்கறாங்களா, ஏதாவது பத்திரிகையாளர்கள் கேட்டிருப்பாங்க போல இருக்கு, எங்க லாங் ரேஞ்ச் வெப்பன் இருக்குல்லங்க கொடுப்பீங்களா பர்மிஷன் அப்படிங்கிற கேட்டதுக்கு அதுக்கு இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அதாவதுங்க உக்ரைன் கிட்ட ஆயுதம் இருக்குல்ல, அதை வச்சு எடுத்து அடிச்சுக்க வேண்டியதானே, அவங்க எடுத்தா லாங் ரேஞ்ச் வெப்பன் இருக்குல்ல, ட்ரோன்கள்லாம் இருக்குல்ல, எடுத்து யூஸ் பண்ணிக்க வேண்டியதானே, பர்மிஷன்லாம் நீடே இல்லையே அப்படிங்கிறதோட அவர் தரப்பு வந்து கேட்டுக்கிறாங்க. நியாயமான ஒரு கேள்விதான். இதுக்கு மேல உக்ரைன் தரப்பு எந்த மாதிரியான தாக்குதல், எந்த மாதிரியான ஆயுதங்களை பயன்படுத்தி எந்த அளவுக்கான இழப்புகள் ரஷ்யாக்குள்ள ஏற்படுத்த போறாங்க அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். ஆனா அமெரிக்கா உதவ மாட்டாங்க அப்படிங்கறதோட தெரிஞ்சிருச்சு. சோ ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், உக்ரைன்ல இப்ப இருக்கக்கூடிய நபர்கள்லாம் மூட்டை கட்டணுமா இல்லையா அப்படிங்கிற சில நபர்கள் சொல்றாங்க. பட் ஆனா அபிஷியலான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறார் இல்லைங்களா, அதான் ருஸ்டம் உமர் அவர்கள், அவரு சில நபர்களை டிஸ்மிஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா முடிஞ்சிருச்சு, கிளம்பி போய் வேற வேலை என்னமோ அது பார்க்கணுமா இல்லையா, சோ அதுக்காக எல்லாம் தயாராயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதோட சில நபர்கள் சொல்றாங்க. பட் ஆனா அவங்களோட எஃபோர்ட் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல புது நபர்கள் வந்து வாய்ப்புகள் கொடுத்தா ஏதோ ஒரு களத்துல வேற மாதிரியான நிலவரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. இப்ப புடானோ அவர்கள் கூட சீக்கிரமா போயிட்டு வேற ஒரு நபர் ரீப்ளேஸ் ஆக போறாங்களாம். சோ வரக்கூடிய நபர் எந்த அளவுக்கு எனர்ஜெட்டிக்கா இருக்காரு அப்படிங்கறது பொறுத்து வந்து பாத்திரலாம். ஆனா வரக்கூடிய நபர் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், சிக்கலா இருக்கு, சீரியஸான இஷ்யூ போயிட்டு இருக்கு அப்படிங்கறதோட உக்ரைன்ல. ஏன்னா வின்டர்ல கண்டிப்பா பவர் கட் இருக்கும், அதுவும் ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் வீகத்துல கரண்ட் இருக்காது அப்படிங்கிறது போல அது ஒரு பெஸ்ட் சினாரியோவா இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. ஏங்க வின்டர்ல கரண்ட் இல்லைங்கிறதே பெஸ்ட் சினாரியோ இல்லைங்க, இதுல ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் கட் பண்றது பெஸ்ட் சினாரியோவா, என்னங்க பேசுறீங்க, அது தினம் 5 மணி நேரம் இருக்காதுன்னா எப்படி? சரி, ஆல்ரெடி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கு, அப்ப வின்டருக்குள்ள பிரச்சனையை முடிச்சிருவீங்களா அப்படிங்கறத கேள்வி வருது. பட் இருந்தாலும் ஒரு வேலை முடியல அப்படிங்கும்போது இது போல திரும்ப சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அடிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வருது இல்லையா. அப்ப எப்படிங்க ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் தினம் கரண்ட் இருக்காதா, அங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்றது பாவம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பட் இருந்தாலும் உக்ரைன் தயாராகிறாங்க அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியுது. அது கூடவே பின்லாந்து எஸ்தோனியாவும் ப்ரிப்பேர் ஆகுறாங்களோ அப்படின்ற கேள்விகள் வந்திருக்கு. ஏன்னா சமீப காலத்துல, அதாவது முதல்ல என்ன சொன்னாங்க, இந்த இடத்துல நேவல் பிளாக்கேட் போடலாமான்னு யோசிச்சாங்க இல்லையா, அதுக்கப்புறம் எஸ்தோனியாவும் பின்லாந்து சேர்ந்து இந்த பகுதியில செக்யூரிட்டி அதிகம் பண்ணலான்னாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா முதல்ல டென்மார்க் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வந்தது, மோசமான படகுகள் யூஸ் பண்றாங்க கண்டெய்னர் ஷிப்பன். இப்போ இவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க, ரஷ்யாவோட ஆயில் ஏத்திட்டு போகுது இல்லைங்க கப்பல்கள், இந்த வழியா தான் போகுது. ஐயோ மோசமான கப்பல்கள் எடுத்துட்டு போறாங்க, அது இது எங்கேயா போய் ஓட்டையே ஏதாவது லீக் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, என்ன நடக்கிறது, ரொம்ப மோசங்க ரஷ்யா அப்படிங்கிறதோட அவங்க தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அண்டை ஒடுக்க ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கான காரணங்கள் அடித்தளங்களை போட ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். அதுவும் உக்ரைன் வந்து, அதுவும் உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் யூஎன்ல போய் நின்னுட்டு கேட்டிருக்காரு, ரஷ்யா எங்களோட நியூக்ளியர் பவர் பிளான்ட் மேல தாக்குதல் பண்றதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லி இருக்கிறாரு இல்லையா. அதை பேஸ் பண்ணி மேற்குலக நாடுகள் எங்களோட நியூக்ளியர் பிளான்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உள்ள வாங்க, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் பண்ணுங்க அப்படிங்கிறது உள்ள கேட்டுருவாங்களோ, அந்த காரணத்தை சொல்லி ப்ரொடெக்ட் பண்ணுவாங்களோ உக்ரைனோட மேற்கு பகுதியை. ஏன்னா உக்ரைனோட மேற்கு பகுதி ப்ரொடெக்டடா இருந்தாதான் இந்த வின்டர்ல அவங்களால தப்பிக்க முடியும். ஸோ அதுக்காக இது போல திட்டம் போடுறாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இதுக்கு ரஷ்யா என்ன செய்ய போறாங்களா, இது எப்படி கவர் பண்ணி மேல கொண்டு வந்து நியாயப்படுத்த போறாங்க அப்படிங்கிறத பொறுத்து வந்து பாத்திரலாம். பட் ஆனா இது போல விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு சில அனலிஸ்ட் தரப்பு வந்து கருத்து இருக்கு. இதுக்கு ரஷ்யா தரப்பு வந்து எந்த மாதிரியான கருத்துக்கள் வரப்போகுது. ஆனா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, உக்ரைனுக்குள்ள யார் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி, தர்மத்துக்கு அடி விழுகும், யாருக்கும் நாங்க தயவுதட்சணை எல்லாம் கிடையாது, உக்ரைனோட முழு பகுதியும் சர்ச்சைக்குள்ள பகுதி தான், யாரும் உள்ள வராதிங்க அப்படிங்கும் போல ரஷ்ய தரப்பு இருக்கு. இது எப்படி யூஎன்ல வச்சு எதுவும் பேசி எதுவும் ஒத்து வர மாதிரி தெரியல. இதுக்கு மேல இந்த பகுதியில இருதரப்புல இருந்து எப்படி ரியாக்ஷன் வரப்போகுது அப்படிங்கறத பொறுத்து வந்து பார்ப்போம். ஆல்ரெடி இஸ்ரேல் காசா முட்டிச்சு ஆரம்பிச்சாச்சு, இந்த இஸ்ரேல் லெபனானுக்குள்ள வெடிச்சிருச்சு பெருமளவுல. இப்ப அதே போல ரஷ்யா நாட்டோ என்ன ஆக போகுது அப்படிங்கிறது போல பொறுத்து வந்து பார்த்தலாம். இதோட இந்த பதிவு முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.